Hello everyone, welcome to Techno Savvy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸலில் சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டம்மியாக டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். எந்தெந்த டிரான்ஸ்போர்ட் வழியாக ஆப்பிள் எவ்வளோ வந்திருக்கு, பனானா எவ்வளோ வந்திருக்குன்னு சும்மா டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இஸ் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி இந்த செல் ப்ளஸ் இந்த செல்னு கொடுத்தா ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நிறைய நம்பரை ப்ளஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ளஸ் பண்ண முடியாது. ஸோ சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் இங்கே. ஸோ டோட்டல்னு இங்கே கொடுக்குறேன். டோட்டல்னு கொடுத்துட்டு 1 செகண்ட் இங்கே டிரான்ஸ்போர்ட்னு கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட்னு கொடுத்தாச்சு. டோட்டல் அமௌண்ட் கிட்ட வந்துட்டு நான் உங்களுக்கு சம் ஃபங்க்ஷன் போடுறேன். சம் போட்ட பிறகு ஸோ நான் இந்த செல்லை ரேஞ்சை வரைக்கும் ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணேன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டேட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதனால் அப்படி வருது. ஸோ ஜென்ரல்னு மாற்றிட்டேன்னா அதோட டோட்டல் வந்துடும். ஸோ இங்கே திரும்பியும் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டத்தோட டோட்டலும் எடுத்தாச்சு. ஸோ சம் இஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பஸ்ஸுனா மட்டும் ப்ளஸ் பண்ணு அப்படின்றது தான் அதோட மீனிங்கு. இஃப்ன்றதோட மீனிங் உங்களுக்கு தெரியும். ஸோ சம் இஃப் பஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பஸ்ஸுனா மட்டும் சூஸ் பண்ணோம். ஸோ இப்போது நான் சம் இஃப்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணேன். அது ரேஞ்சு கேட்குது. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரேஞ்சாக இருக்கும். நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்கிறத கமா போட்டுட்டு ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே நம்மளோட க்ரைட்டீரியாவை கொடுக்கணும். பஸ்ஸுன்றது தான் நம்ம க்ரைட்டீரியா. ஸோ கொடுத்தாச்சு. சம் ரேஞ்சு கேட்குது இப்போது. ஸோ ஆப்பிள் எவ்வளோ அப்படின்னா அதுக்கு நான் ஆப்பிள் எவ்வளோ பஸ்ஸில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு டேட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஜென்ரலுக்கு மாற்றிடுறேன். ஸோ பஸ் வழியாக ஆப்பிள் 10 வந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 100ன்னு மாறினாலும் அந்த இடத்துல மாறிடும். ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் மாறி இருக்கும், இங்கேயும் மாறி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வந்து கவுண்ட் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு கவுண்ட்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோன்னா வேல்யூ 1 வேல்யூ 2ன்னு கேட்கும். ஸோ இது மொத்தத்தையும் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே அது டேட்லேயே வந்துட்டுருக்கு. ஜென்ரலுக்கு நம்ம மாற்றிடுவோம். ஸோ ஜென்ரலுக்கு மாற்றியாச்சு. ஸோ இப்போ 6ன்னு காட்டுது அந்த இடத்துல. ஸோ 6 கவுண்ட்ஸ் இருக்குது. கவுண்ட் 6 கவுண்ட் 1 2 3 6 காலம்ஸில் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு அது சொல்லுது. ஸோ கவுண்ட் இஃப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ COUNT இஃப் வருது. சாரி இஸ் ஈக்குவல் டு போட்டில் கவுண்ட் இஃப் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ரேஞ்ச் கேட்குது. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் ரேஞ்சு. ஸோ ரேஞ்சில் நம்ம என்ன ரேஞ்சு கொடுக்குறோமோ அதுதான் ரேஞ்சு. ஸோ இப்போ நம்ம க்ரைட்டீரியாவில் நம்ம டோட்டலை கூட சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம எதுவும் நம்மளுக்குன்னு க்ரைட்டீரியா எதுவும் நம்மளுக்கு கிடையாது. நம்ம தான் அதுக்கு க்ரைட்டீரியா கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பஸ்ஸுன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது பஸ்ஸு எத்தனை வேர்டு அந்த மாதிரி பஸ்ஸுன்னு இருக்குது அப்படின்னு பார்க்கும். பார்த்துட்டு அது நம்மளுக்கு 1ன்னு தான் தரும். ஏன்னா அங்கே ஒரு பஸ்ஸு தான் போட்டிருக்கு. ஸோ இங்கே இன்னொரு பஸ் அப்படின்னு மாற்றுறாங்க அப்படின்னா அங்கே 2ன்னு மாறிடும். ஸோ இதுதான் கவுண்ட் இஃபோட வேலை. ஸோ மேக்ஸ்னால் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து கொடுக்கும். மேக்ஸ்னா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து கொடுக்கும். ஸோ இதை ஃபுல்லாக சூஸ் பண்ணுறேன். இதில் மொத்தம் எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780 தான். ஸோ மினிமம் வேல்யூன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. மினிமம் வேல்யூ மினிமம்னு டைப் பண்ணிட்டு ஸோ இதை ஃபுல்லாத்தையும் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டாலே எது மினிமமாக இருக்கோ அது வந்துடும். ஸோ மினிமம் 10 அதில். ஸோ மினிமம் வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம ஆவரேஜ் பார்க்க போகிறோம். ஆவரேஜ்னு டைப் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு முன்னாடி ஸோ நம்பர் 1 நம்பர் 2ன்னு கேட்குது.
ஸோ ஆவரேஜ்னா 2 நம்பருக்கு தான் பார்க்க முடியும்னு இல்லை, இது மொத்தத்துக்கும் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கூட நம்ம அதுக்கிட்ட கேட்கலாம். ஸோ 230 தான் இது மொத்தத்துக்கும் ஆவரேஜ். ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 12 இருக்கும். ஸோ 600 780 இஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ் இது. ஸோ இது இங்கே வந்து இஸ் ஈக்குவல் டு இது டிவைடட் பை 12 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆவரேஜ் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வேற மாதிரி வருது. ஸோ நம்ம 2 நம்பரை வச்சு பார்ப்போம் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. ஆவரேஜ்னு டைப் பண்ணுறேன், ஆவரேஜ்னு டைப் பண்ணிட்டு ஸோ 50க்கும் 20க்கும் என்ன ஆவரேஜ்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இப்போ பார்க்கும்போது 35. ஸோ கரெக்டாக தான் வருது. ஸோ நவ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டாஸை என்ட்ரி பண்ணுறோம். அந்த என்ட்ரி பண்ணுறது பக்கத்தில் டேட்டுன்னு ஒரு காலம் இருக்கும். நம்ம எங்கேயாவது ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம அகாடமிக் வைஸாக எங்கேயாவது என்ட்ரி பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும், டேட்டுன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் நம்ம இப்போ டேட்டை இப்படி என்ட்ரு பண்ணிட்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே டேட்டோட ஃபார்மேட்டை நீங்கள் மாற்றிடுவீங்க. ஸோ இங்கே டேட்டுன்னு எங்கே இருக்கோ அங்கே பார்த்து வச்சுருவீங்க. ஸோ டேட்டுன்றதை பார்த்து வச்சுட்டு நீங்கள் பார்த்து டேட்டை டைப் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ அப்படி தான் நம்ம பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு நவ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இஸ் ஈக்குவல் டு நவ்னு போட்டு எதுவுமே உள்ளே கொடுக்க தேவையில்ல, ஓப்பன் parenthesis அப்புறம் இன்னொரு க்ளோஸ் parenthesis கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ரைட் நவ் என்ன டைம் என்ன டேட் அப்படின்றத கரெக்டாக காட்டும். ஸோ இதுதான் இப்போதைக்கு டைம் அண்ட் டேட்டு. ஸோ அதனால இப்போ 8/3/2021 5 அந்த மாதிரி டைம் காட்டுது. ஸோ இந்த டேட் வந்து நம்ம சிஸ்டமோட ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதே தான் உங்களுக்கு டேட்டாவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல் த வே டவுன் காப்பி பண்ணிங்கன்னா ஒரு 10 டேட்டா என்ட்ரி பண்ணுறோமா, 10 டேட்டாவுக்கும் இதை காப்பி பண்ணுவோம்னா ஸோ காப்பி ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸலில் முக்கால்வாசி எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம், இன்னும் நம்ம பார்க்காம இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ ஃபார்முலாஸு எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ ஃபார்முலாஸ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸு, டேட் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாஸு, டெக்ஸ்ட் ஃபார்முலாஸ், லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸு, ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸு, ரீசெண்ட்லி யூஸ்டுன்னு கூட நம்ம இப்போ இப்போதைக்கு யூஸ் பண்ணது வரும். ஸோ சம் ஃபங்க்ஷன்ஸ், இது நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் இவ்வளோ ஃபார்முலாஸ் தான் பார்த்துருக்கோம். நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்குன்னு ஃபார்முலாஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.